இப்பொழுதுதான் உங்கள் துன்பங்கள் அதிகரிக்கும் போது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஜெயமாக மாற்றப்பட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரை என்னோடு பேசுங்க, ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே, ஜீவ வார்த்தைகள் உண்டு. அந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றும், எங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில அது ஆசீர்வாதங்களை கொண்டு வர நம்புறோம் ஆண்டவரே, நம்புறோம். நீங்க பேசுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு அடிமையோடு பேசுங்க, தேவன் உடைய பிள்ளைகளோடு பேசுங்க, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வாசிங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் காத்துக்கள், எத்தனை பேர் காத்துக்கள்? அந்த ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கு, அந்த ஃபேன் பார்த்து யாரும் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு கஷ்டம் வந்தால் போய் அந்த உட்காந்து அது சும்மா தான் ஓடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிடைக்கிற வசதியை பயன்படுத்திக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பரிபூர்ணப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் குறைவுள்ளவர் அல்ல. அல்லேலூயா. ஈசப்பா பிச்சைக்காரன் கிடையாது, இந்த உலகத்தை படைத்த தேவனை ஆராதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம ஆண்டவரிடத்துல கேட்போம், என் சர்ச்சில் காத்து கம்மியா இருக்கக்கூடாது ஆண்டவர். எல்லா இடங்களிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும். நாங்க சந்தோஷமாய் வசதியோடு ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அப்பொழுது உங்களுக்கு கேட்கல, அதனால தான். அல்லேலூயா. சர்ச்சை கொடுத்த பாரம் வரல, வீட்டை கொடுத்த பாரத்தையே யோசிச்சிருக்காங்க. ஆகாய ஆண்டவர் சொல்கிறாங்க, ஆலயத்தை கட்டுங்கள், கட்டங்கள் வீடுகளை கட்டுங்கள். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக என்ன செய்ய, ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு ஏதாவது செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு செஞ்சுட்டியானா நீ கடன் வாங்கி அப்படியே விட்டு போறவர் கிடையாது, அவர் கடன்காரர் கிடையாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2 காசு போட்ட விதவையை தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அதனால நான் கொடுக்குறது இந்த சர்ச்சுக்கு 10 மாடி நீ யோசிக்காரு. உன் கையில இருக்கக்கூடிய கர்த்தர் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உன் மாவும் எண்ணெய் சட்டியும் அது பஞ்சகாலம் மட்டும் அது குறையாமல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னால உன் வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதனால யோசிக்காதீங்க, கர்த்தர் நம்மிடத்துல என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நமக்கு ஒரு பாரம் இருக்கணும். நான் போற சர்ச்சில் இதெல்லாம் இல்லையே, நாம் மாத்திரம் நல்லா வசதியா வீட்டில் இருக்கிறோம், இதெல்லாம் இல்லையேன்னா நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீ ஏதாவது வைராக்கியமா ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சு பாரு, அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க ஒரு வசனத்தை வாசித்தாங்க, எத்தனை பேர் கவனிச்சீங்களோ தெரியல. எத்தனை பேர் கவனிச்சீங்க? யோசபாத்தினுடைய 18ஆவது வருஷத்துல யோராம் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக நியமிக்கப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோராமுடைய அப்பா பேர்னா, யோராமுடைய அப்பா பேர்னா ஆகாப். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தாயார் பேர்னா யோசேபேல். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த யோசேபேல் யார் தெரியுமா? யார் யோசேபேல்? எலியாவின் தலையை வாங்க குதித்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 450 பாகால் தேசத்திலே ஒரே இடத்துல வெட்டி போட்டால எலியா, அந்த கூட்ட தலைவி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆறாம் ஆண்டு காலத்துல இந்த மோவாபியர்,
இந்த எதிர்நாட்டுக்காரங்க ஆகாப்புக்கு பயந்து ஆகாப்புக்கு வந்து வருஷம் லட்சம் ஆடுகுட்டிகளையும் குறும்பாடுகளையும் கொடுப்பாங்க. அல்லையா? ஏன்னா ஆகாப் வந்து பெரிய ஆளு. கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்திருந்தார் ஆகாப. அதனால அவனுக்கு பயந்து இவன் மேசா, மோவாபியருடைய ராஜா மேசா வந்து அவனுக்கு லஞ்சம் கொடுத்துருந்தான். அல்லையா? அல்லையா? இப்ப அவங்க அப்பா செத்து போறாரு. செத்து போன பிறகு யோராம் வர அவன் மகன். ஆனா மேசா மோவாபியருடைய ராஜா பயப்படல, அவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணிக்கிறான். அல்லையா? 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு காலத்துல நம்ம பார்த்து பயந்தவன் இப்ப நம்மளை பார்த்து கலகம் பண்றான். ஏன் ஒரு காலத்துல அவன் பார்த்து பயந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாப் காலத்துல ஆண்டவர் ஆகாப்பை ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணான்னு ஆண்டவர் பிள்ளைங்களை பார்த்தா பயப்படுவாங்க. அவனுக்கு ஒரு பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாபோத்து திராட்சை தோட்டத்தை பிடிக்கும் போது தீர்க்கதரிசி வந்து சொல்றா, டேய் அநியாயமா சாவச்சிட்டீங்களாடா, அவன் நீதிமான். அல்லேலூயா. அவனுடைய ரத்தத்தை எப்படி நாய்க்கு நக்கிடுவதோ அதே போல உன்னுடைய சரீரத்தினுடைய ரத்தத்தையும் நாய்க்கு நக்குன்னு சொல்றான். அல்லேலூயா. நீங்க 1 ராஜாக்கள் கடைசி அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அவன் கேட்கிறான், ஓடி வந்து கேட்கிறான், என் காலத்துல நடக்குமா? அது தயவுசெய்து என் காலத்துல நடக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் யார்? அவன் இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா ஆகாப். அல்லேலூயா. அவன் மனைவி யாரு? பாகால் தீர்க்கதரிசிகளின் தலைவர். எப்படி இருப்பார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை ஈர்த்திலே அடையாளங்களோடு அற்புதங்களோடு புறப்பட பண்ணி இஸ்ரவேல் தேசத்தை அவர்களுக்காக கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த தேசத்தை பாகால் தீர்க்கதரிசிகள் தலைவிகளும் பாகால் வேலைகளை அமைத்து ஆகாபும் ஆண்டு கொண்டிருந்தான். இருந்தாலும் அவன் ஆண்டவருக்கு பயந்ததினாலே ஆகாபை ஆசீர்வதித்தார். அதனால பக்கத்து நாட்டுக்காரன் பயந்து லக்கு கொடுத்துருந்தான். இப்போ அவன் அப்பா இறந்த உடனே அவன் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து அவன் பயப்படல, அவன் கலகம் பண்ணுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னென்ன தெய்வ பிள்ளையே, எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் உன்னை பத்தி அசிங்கமா சொன்னாலும், யார் உன்னை பத்தி தப்பா இல்லாததையும் கொள்ளாததையும் செஞ்சாலும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறத மற்றவங்க பார்க்கும்படியாக நீ உன் காரியங்களிலே கரெக்டா நட. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் 2 கெட்ட வார்த்தை பேசினானதுக்காக நான் தான் வந்து சும்மா 4 கெட்ட வார்த்தை பேசினேன்னா ஒரு அர்த்தம் வரும். நீ இருந்த நிலைமையில தான் இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு சாட்சி கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். இது உயிருள்ள சாட்சி. ஒரு அம்மா இருந்தாங்க, நிறைய கூட சொல்லியிருக்க, உங்களுக்கு ஞாபகத்துதான் இதே தெரியல. ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த மகள் ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமான மகள், ரொம்ப ஆண்டவருக்கு பயபக்தியான மகள். காலையில எழுந்து அதிகாலையில முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்துல தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒரு மகள். அவருக்கு ஒரு புருஷன் தான் பக்கா குடிக்காரன். அல்லேலூயா. பக்கா குடிக்காரன்னா எப்படி? குடிக்காரனுக்கு பக்கா குடிக்காரனுக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? குடிக்காரன் வந்து இரவில தான் குடிப்பாங்க. பக்கா குடிக்காரன் காலையிலே குடிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவான். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது வீட்டில் முழங்கால் படிக்கும் போது கதவை வந்து தட்டுவான். தட்டின உடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வரும்? இன்னைக்கு பிரியாணி தர போறான் அவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வந்து தாறுமாறாய் அடிப்பானா. எப்படி அடிப்பானா? தாறுமாறாய் அடிப்பானா. அடிச்சு அவளை பயங்கரமா குடுக்குறாங்க. அப்ப கூட அவ திருப்பி அடி வாங்கி திருப்பி ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சாமி உன்னிடத்துல இருக்கிறான்னு மற்றவங்க அறிஞ்சு கொண்டா நீ முழுசா ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. அப்பதான் ஆண்டவர் கிரியை செய்வார். நீ
நீ பாதி பாதியா இருந்தா உன் சுயம் தான் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல முழுசா ஒப்பு கொடுத்தா தான் உன் சுயம் அடங்கும். அந்த மகன் திருப்பி ஜெபம் பண்ண வருஷ காலம் ஆச்சான். அவன் நல்லா ஜெபம் பண்ணி முடிக்கும் போதெல்லாம் செம்மடி இருந்தது. அவன் தூக்கி போட்டு மிதிப்பான். அல்லேலூயா. ஒரு நாள் இரவு அண்ணன் வரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணன் வரவே இல்லை. என்னதான் குடிக்காரனா இருந்தாலும் கொண்டாட்டிட்டீங்கன்னா என் புருஷன் வரணும்ல. நைட்டு ஆடி வந்தாலும் பாடி வந்தாலும் காடி வந்தாலும் என் வீட்டுக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆளுக்கு அது போல தானே தட்டி கொடுத்து அவனுக்கு நல்லா மீன் குழம்பு வச்சு அவருக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நல்லா ஊட்டி விடுங்க, நல்லா வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா வந்துட்டு ஏங்க இது மாதிரி குடிச்சு வீட்டில் இருந்து வந்து குடிங்க, ஏங்க குடிச்சிட்டு அசிங்கமா வீட்டில் இருந்து வந்து கொடுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். அல்லேலூயா. அவன் எப்படி திருந்துவான்? அல்லேலூயா, அல்லேலூயா. குடிக்காரங்க தான் நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. ஜெபம் பாஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஒரே ஒரு சொட்டு இயேசுவின் ரத்தம்னு சொல்லிட்டு தாளிக்கும் போது ஒரே ஒரு சொட்டு போட்டுருங்க. நீங்க நம்பினா நம்பிக்கிறீங்க, ஒரு நாள் அந்த ரத்தம் அவர்கள் இருதயத்தை மாற்றமாக சரீரமாக நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சு பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயன் அந்த குழம்பு செய்யுங்க. அதை சாப்பிடும் போது உள்ள போய் அதை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வரவே இல்லை. அவன் நைட் ஃபுல்லா இந்தாமா நினைச்சு அண்ணனுக்கு ஓவராட்சி பண்ணுது, நடக்க கூட முடியல, ஏதோ தெருவை அவர் சொர்க்க நோக்கமாக கொண்டிருக்கிறார் பொழுது அப்படின்னு நினைச்சுட்டு விட்டுட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ணன் ஒரு காட்டுக்கு வேலையாடி போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? ஆமா, அவங்களாம் வீரர்கள், பிடிக்காத வீரர்கள் போயிருக்காரு. போன உடனே காட்டுக்குள்ள போன உடனே அவருக்கு சாயங்காலம் ஆகுது தெரியல. சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு மலை தேசத்துல போயிருக்கீங்க? காட்டுக்குள்ள போனுங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் பே பண்ணாலும் சுத்தம் சுற்றி வருவீங்க. அல்லேலூயா. எப்படி போனாலும் போன இடத்துக்கே திருப்பி வருவீங்க. அல்லேலூயா. கொஞ்சம் ஒரே மாதிரி தான் தெரியும், திருப்பி அப்படியே தான் வருவீங்க. ஆனா வழி தெரிஞ்சா போக முடியாது. அண்ணனுக்கு பயந்துச்சு. 5 ஆச்சு, 5 ஆச்சு, 6 ஆச்சு, இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன குடிக்காரன் இருந்தாலும் மரணம் வரும்போது ஒரு பயம் தானே. அல்லேலூயா. நல்லா பேசுவாங்க, பாத்துக்கிறா அப்படி பாட்டை வச்சு நல்லா பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? சாரதி நீ ஏமாந்தே, நீ வா, நீ நான் சந்தோஷமா இருக்கேன், கூட்டிட்டு போய் இதெல்லாம் பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குடிக்கார பசங்க அந்த பாட்டை வச்சு குழந்தை மாதிரி அப்படியே அப்படியே குழந்தைய கூட அது மாதிரி தாளாட்ட மாட்டாங்க. அப்படியெல்லாம் தாளாட்டுறத பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் இரவாயிடுச்சு, அவனுக்கு பயம் ஆராய்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமாச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு. அவன் பெரிய மரத்து மேல ஏறி படுத்துக்கினான். படுத்துக்கினா கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் வரும். என்ன வரும்? காட்டுல என்ன வரும்? சத்தம் வரும். என்ன சத்தம்? அதுல பாவம் மிருகங்கள் வாழ்கிற இடத்துல இவன் எதுக்கு போய் வாழ்ந்துங்க? அல்லேலூயா. ஒரு பாம்பு அப்படி போற மாதிரி தெரிஞ்சு ஒரு பெரிய வவ்வால் போகுது. ஏதோ ஒண்ணு பூச்சி அப்படி வருது, இப்படி போது, வையிந்து கையிந்து ஐந்து இவனுக்கு ஒதுருட ஆரம்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்து போட்டா. ஐயோ என்னடா இப்படி ஆச்சு, நான் செத்துருவேன் அப்படின்னு நினைச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் கூப்பிடுறான். யாரை கூப்பிடுறான்? யாரை கூப்பிடுவாங்க? ஒரு தெய்வமா கூப்பிடுறான். யாரை கூப்பிடுவான்? கண்டிப்பா குடிக்காரன். கண்டிப்பா அவன் மலை ஏறிப்பான். அல்லேலூயா. அவன் பெண்ணா கூப்பிடுறான். என்ன கூப்பிடுறான்? ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ அப்பான்றான். வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்த தெய்வத்தை கூப்பிடுன்னு சொல்லி அந்தம்மா இந்தம்மா ஜிம்மம்மா அந்தம்மா இந்தம்மா எல்லாரையும் கூப்பிடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடுறாங்க. எந்த அம்மாவும் வரமாட்டேன். இவனுக்கா உள்ள அப்படியே ஆடுது விட்டு பயத்துக்கு செத்துருவாங்க. அல்லேலூயா. சரணு ஒரு அப்படி போது ஒரு வவ்வால் போனோம்னா அப்படியே இன்னும் அப்படி கீழே வார பெரிய மிருகங்க இருக்கிற மாதிரி இருக்குது, புலி இருக்கிற மாதிரி இருக்குது, கரடி இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ணன் சொன்னோம் அன்பு அப்படியே பயங்கரமா பயத்தின் மேல் பயம் யோசிக்க
யோசிக்கிறான், என் மனைவி முழங்கால் படித்து ஒரு தெய்வத்தை ஆராதிப்பாங்க, அந்த தெய்வத்தின் பேர் கூட எனக்கு தெரியலடா. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கா, அந்த தெய்வத்தின் பேர் கூட அப்படின்னு யோசிச்சுனே இருக்க முடியல. அவனால பேரு தெரியல. குடிக்காரத்துக்கு என்ன தெரியும், நதாத்துல வந்தா தானே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா டிஸ்க்கு அவனுக்கு முடி பண்ணிட்ட பயத்துல என் பொண்டாட்டி கும்பிட தேவை அப்படின்னா நடந்தது சொல்றேன், நடந்து சாட்சி, உண்மை சாட்சி. என் பொண்டாட்டி கொடுக்குற தெய்வமே அப்படின்னா அப்படி நிசப்தமாச்சு. அல்லேலூயா. ஒரு சத்தம் கூட இல்லையா. அப்படியே அந்த மரத்தை கட்டி வச்சுக்கிறான், தூங்கிட்டுக்கிறான். அல்லேலூயா. காலையில கண்ணை தாக்கி பார்த்தா அழகா வெடிக்குது. இப்ப எங்க வரான், வீட்டுக்கு வரான், வேகமா வரான், காலையில வேகமா வரான். வந்துட்டு இந்த அம்மா காலையில எழுந்து முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆராதித்து சோமனி இருக்க திருப்பி கதவுல அழுவ ஆரம்பிச்சாங்க காலையில. அல்லேலூயா. நேற்று நைட்டு எவ்வளவு குடிச்சாலும் தெரியல, போதையில காலையில தான் ரிட்டர்ன் வர அண்ணன். இப்ப என்ன பண்ண போறாரோ தெரியல. ராமாயணம் நடக்கும் போது கம்ப ராமாயணம் நடக்கும் போது தெரியல, என்ன பண்ண பாருங்க. அந்த அம்மா பயந்து கரெக்டா வந்து காலை பிடிச்சான். ஐயோ, காலை பிடிச்சாதானே செவுத்துல அடிப்பாங்க, திருப்பி திருப்பி அடிப்பானு. என்னடா இது காலை பிடிச்சின்னா அந்த அம்மாவுக்கு பயத்துல காலை பிடிச்சி மா நீ வணங்குற. ஐயோ, கெட்டு கெட்டு அடிப்பானே, நீ என்ன தெய்வத்தை வணங்குற, நீ இதை வர கேட்கறாங்க. அவன் காலை பிடிச்சி கேட்கறான், நீ வணங்குற தெய்வத்தின் பேரை சொல்லு சொல்லு சொல்லுன்னா அந்த அம்மாவுக்கு பயம். ஐயோ, இயேசு சாமியின் பேரு சொன்னா அதை வர அதிகம் பண்ணிக்குவானே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க இயேசு அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்னானா, நடந்ததை சொன்னானா, நீ வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. குடிக்கார வாயில இயேசு சாமி தான் தெய்வம்னு வர வைக்க அவரால், ஒருவனை ரட்சிக்க அவரால் மாத்திரம் தான் முடியும். நீங்களும் நானும் ட்ரை பண்ணீங்கன்னா ஒண்ணுமே நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு இது சாட்சி சொன்னேன்? என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் இயேசு சாமியை பிடிச்சு அவர் சமுத்திர காலையில போய் ஜெபம் பண்ணுங்க, உங்க விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யோராம் வந்து கோபம் போயிட்டான். யார்? இஸ்ரவேலின் தேசத்தை கலகம் பண்ணின உடனே மோவாப் தேசத்தின் மேலே யுத்தம் பண்ணிக்கிறதுக்காக மோவாப் என்ன பண்றான், பக்கத்து தேசத்துல யூதா ராஜா இருக்கான்ல யோசபாத், அவனிடத்துல போய் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஐயா, நான் வந்து அந்த மோவாபியர் இடத்துல சண்டை போடுறதுக்கு போறேன், என்னோட கூட வருகிறியா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், நீ தான் நான் தான் நீ, என்னுடைய ஜனங்கள் உன்னுடைய ஜனங்கள். அல்லேலூயா. என்னுடைய குதிரைகள் உன்னுடைய குதிரைகள், எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா தேசத்தார் யாரு? அவர்களும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் ராஜாவாக முதல் 7 வருஷம் ஆகும்போது யூதாவுக்கு மேல ராஜாவாக. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் சமஸ்த இஸ்ரவேல் ஜனத்துக்கும் ராஜாவாக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால 2 தேசமும் ஆண்டவருடைய தேசம் தான். இப்போ யோசபாத் சொல்றான், நான் வரேன், நம்ம போலாம் அப்படின்னு. அப்ப கேட்கிறான், எந்த வழியா போனோம் அப்படின்னு கேட்கிறான். அல்லேலூயா. எந்த வழியா போகும்போது அவன் சொல்றான், யோதம் வழியா போவோம், அந்த வனாந்தரத்து வழியா போவோம். அப்போ யோதம் ராஜா கேட்கிறான், அவன் சொல்றான், நானும் வரேன். அல்லேலூயா. இப்போ ஒரு ஆள் அடிச்சு எத்தனை பேர் போறாங்க? 3 பேர் போறாங்க. ஒரு காலத்துல இஸ்ரேல் தேசத்தை பார்த்து அவன் என்ன பண்ணான், ஆணிக்கை செலுத்தான். இப்ப அவனை அடிக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்றான்? இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படிதான். இயேசு சாமியை தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல நாம் தேவனோட அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையா இருந்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அநேக அற்புதங்களை செய்தால் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவரை விட்டு போனதுனால எதிராளி நம்மளை பார்த்து பயப்படலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல நம்மளை பார்த்து சளி கடிச்சுவேன், இப்ப அவனை அடிக்கிறதுக்கு நாம 3 ஆளு தேவைப்படும். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு விட்டார், கர்த்தர் உன்னை விட்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து பயந்த அந்த மீசா
மேசாவுக்கு விரோதமாக இன்னைக்கு யோராம் 3 ராஜா போறான் ஒரு ஆளாகிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இயேசு சாமி உங்களோடு இருக்கும் வரையில தான் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சாமியை விட்டுட்டு நீ மனுஷர்களை நம்பி போனீங்கன்னா நீ அவன் முன்னால தலை குனியும். அல்லேலூயா. இப்ப போறான், வழி நிறைய போறான், வனாந்திரத்துக்கு வழியா 3 பேரும் போறாங்க. 7 நாள் பிரயாணம் போய் இப்போ நடுவில் எங்க நிற்கிறாங்க? நடு வனாந்திரத்தில் நிற்கிறாங்க. இப்ப என்ன இல்லை? தண்ணி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வீட்டுக்கு போனவங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இப்ப வீட்டுக்கு போனவங்க என்ன பண்ணுவோம்? அது அவன் 7 நாள் வனாந்திரத்தில் நடந்திருக்கான். வனாந்திரம் என்பது எப்படித்தமா இருக்கும்? அப்படியே காட்டா இருக்கும். நம்ம இருக்குல்ல, இதை விட 10 மடங்கு. அல்லேலூயா. நடு ரோட்ல போய் நிற்கிறான், நடு வனாந்திரத்துல. தண்ணி இல்லை, ராஜாக்கு தண்ணி இல்லை, ராணுவத்துக்கு தண்ணி இல்லை, மிருக ஜீவனுக்கு தண்ணி இல்லை. அப்பதான் சொல்றாங்க, அட பாருங்க, நாம் ஆலோசனை கேட்காம, தேவனுடைய ஆலோசனை கேட்காம வந்துட்டோம். நடு வழியில ஆண்டவர் 3 ராஜாவை கொண்டு போட போறாரு. அல்லேலூயா. நாம கூட அப்படிப்பட்ட ஜனங்க தானே. நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்குது, நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்குது, இல்ல நம்ம வீடு கட்டுறோம், இல்ல நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். யார் இடத்துல போய் கேட்கணும் ஆலோசனை? இல்ல யார் இடத்துல போய் ஜெபிச்சுக்கணும்? ஊழியக்கார இடத்துல, கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்துல ஆலோசனை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, நான் ஒரு வீடு கட்ட போறேன், கடை வாங்கி தான் கட்டுறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த இடத்துல வந்து நல்லா ஜெபித்துட்டு போங்க, நான் அந்த வீடு கட்டி முடிகிற வரையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நாம தேவனை தேடி எல்லா காரியத்தையும் ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை வராது. வந்தாலும் தேவன் பார்க்க. நாம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய யோசனை தான் ஃபர்ஸ்ட். கையில கொஞ்சம் காசு ஆன உடனே டகான்னு போய் எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு பாதியில காசு இல்லாம, ஐயா ரூபு போட முடியலையா, ரூபு போட முடியலன்னா யாரு காரணம்? ஞாபகம் தெரியலையா? இப்பதான் பாஸ்ட் ஞாபகம் வருது. ஐயா ஐயா உபாசம் கொடுக்குற ஜோம் பண்ணிக்க ஐயா, அந்த வீடு கட்ட முடியாம அசிங்கமா நிற்குது. என் பிள்ளைக்கு திருமணத்தை பார்த்தேன், திருமணத்தை பார்க்கும்போது அந்த வீட்டை தாயா பார்த்தா ரொம்ப பெருசா இருந்துச்சியா, அவன் ரட்சிக்கப்பட்டானா, அவன் ஆண்டோடைய பிள்ளையா, அதெல்லாம் நான் பார்க்கலையா, அந்த வீட்டு கார் இருந்துச்சியா, அந்த வீட்டு நல்ல பெரிய வீட்டு போட்டுருந்தாங்கய்யா, அதனால என் பொண்ணை கொடுத்துட்டேயா. ஆமா, இப்ப வந்து ஏன் பாஸ்போர்ட் சொல்ற, இப்ப வந்து ஏன் ஊழியக்காரனாட்ட சொல்ற, இதான் போயிட்டு பாதி தூரம் இப்ப வந்து சொல்ற, ஐயா என் பொண்ணு வாழாம வீட்டுல வந்து உட்காந்து நிற்காயா, உபாசம் கொடுக்குற என் பொண்ணுக்காக, என் பொண்ணு வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணு. சரியான தெய்வம் பிள்ளை, நீ ராஜாவா இருந்தாலும் இவனுடைய ஆலோசனை இல்லாம நீ போனீங்கன்னா எங்க நிப்ப? எங்க நிப்ப? வனாந்திரத்துல நடு மையத்துல நிற்கிறான். தண்ணி இல்லையா, பின்னாடியும் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. 7 நாள் வந்திருக்கான், 7 நாள் போனான்னா செத்துருவான். தண்ணி இல்லை. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. அல்லேலூயா. அப்பதான் சொல்றான், யோசேப்பு சொல்றான், யூதாவின் ராஜா, இங்க ஏன்னா தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிறான் பாருங்கன்றான். அப்பதான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய அவனுடைய ஊழியக்காரன் சொல்றான், இங்க எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் பார்த்த எலிசா இருக்கிறார், அவரிடத்துல போய் கேட்போம், தேவனுடைய வார்த்தை என்ன வருகிறது என்று கேட்போம்னு அங்க போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய தீர்க்கதரிசிலாம் கொஞ்சம் டெரரானவங்க. எலியா எலிசாலும் பெரிய தீர்க்கதரிசிகள் கொஞ்சம் டெரரான. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில ஊழியக்காரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? டெரரா இருப்பாங்க. ஊழியக்காரத்துல விசுவாசி போய் பேசவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தான் தெரியல, ஊழியக்காரன் கூட்டத்துல விசுவாசி போய் பேசக்கூட முடியாது. டெரரா இருப்பாங்க. அல்லேலூயா. அவன் டெரரானுங்க. எலிசா போய் 3 பேர் நின்ன உடனே அவன் கேட்கறான், டே எதுக்கு வந்தீங்க? ராஜாவை பார்த்து கேட்கறான்,
தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ராஜாக்கம் வைக்க மாட்டாங்க, பூஜாக்கம் வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுப்பாவுடைய பிள்ளைகள் மேல ஒரு அதிகாரம் உண்டு, அது கர்த்தர் கொடுத்த அதிகாரம். அல்லேலூயா. அவன் எலிசா கேட்கிறான், எதுக்குடா இங்க வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்டான். அப்பதான் சொல்றான் அவன் எலிசா, நீ மோவாபு ராஜாவாகிய யூதாவு ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை நான் பார்க்கலையானா 14 வசனத்தை படிங்க. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, யோசபாத்தின் நிமித்தம் நான் வாய மூடிட்டு இருக்கேன், இல்லைன்னா நடக்கிறதே இங்க வேற. அல்லேலூயா. ஏன்னா யோசபாத் தேவனுக்கு பயந்த மகன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் யார் இடத்துல இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை அன்றைக்கு யோராம் அன்றைக்கு தனியாக போய் எலிசாவை பார்த்திருந்தா நிச்சயமா செத்துருப்பான். அல்லேலூயா. பக்கத்துல ஒரு கம்பெனி இருந்தது, அவன் தான் தேவனுக்கு பயந்த யூதாவின் ராஜா யோசபாத். நீங்க எல்லாம் இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு? உங்க ஐக்கியம் யாரு? நீ எப்படிப்பட்ட ஜனங்களோட ஒரு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிற? தேவனுடைய பிள்ளைகளோடு வைத்துக் கொண்டிருக்கியா, இல்ல குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற அவனோட வச்சிருக்கியா, இல்ல உலகத்தை பற்றி பேசுகிற ஜனங்களோடு நீ சம்பந்தம் வைத்திருக்கியா? யோசித்து பாரு. நீ அப்படி இருக்கிறதுனாலதான் உன் வீட்டுல ஆசீர்வாதம் வர மாட்டேன். அவன் சொல்லத்தை கேட்டு நீ இப்ப நடக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக தேவ பிள்ளைகள் ஆலயத்தில் இருக்கிறார்கள், விசுவாசத்தில் இருக்கிறார்கள். நல்ல ஐக்கியத்தை வைத்துக்கோ, நல்ல விசுவாசத்தோடு நல்ல ஐக்கியத்தை வச்சுக்கோ, நல்ல தேவனுடைய பிள்ளைகளோடு நல்ல ஐக்கியத்தை வச்சுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களிடத்திலிருந்து தேவ வார்த்தைகள் உனக்கு கிடைக்கும், ஆலோசனை. ஒருவேளை அன்னைக்கு வராந்தரத்துல யோசபாத் இல்லை என்றால் அவர்கள் மடிந்து போயிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசபாத்தை பார்த்து எலிசா சொல்றான், உன்னுடைய முகத்தை நான் பார்க்காது இருந்தால் இன்னைக்கு நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன் யோராம. அப்ப கூட கேட்கிறான், ஏண்டா உங்க அப்பா கட்டின மேடை இருக்கிறத பாக்காத்துக்கு அங்க போகத்தானே, உங்க அப்பா பாக்கா தீர்க்கதரிசி தலைவி தானே, அங்க போய் குறி கேட்க வேண்டி தரடா தீர்க்கதரிசி, ஏண்டா இடத்துல வந்தேன்னு யோராம பார்த்து கேட்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யாரிடத்தில் உங்க ஐக்கியத்தை வைத்திருக்கிறீர்கள்? யார் உங்க ஃப்ரெண்ட்ஸ்? tell your friend I tell you. உன் நண்பனை சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லுவேன். நீ தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்திருந்தால் அந்த ஆலோசனை உண்மையாய் தேவனிடத்திலிருந்து வரும். இல்ல உலக பிள்ளைகள், உலகத்தை இன்றைக்கு உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ நினைத்துக் கொண்டு அவர்களோடு நீ சம்பந்தம் வைத்திருந்தால் உன் வாழ்க்கை மேம்பட்டார். அல்லேலூயா. இப்ப அவன் சொல்றான், தீர்க்கதரிசனம் சொல்றான், நீ போய் பள்ளத்தாக்கு வாய்க்கால், எல்லா பள்ளத்தாக்கு என்றும் வாய்க்கால்களை வெட்டுங்கன்றான். நல்லா யோசித்து பாருங்க. அருமையான தேவ பிள்ளைய, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஈஸியா வாங்கிட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே தண்ணி இல்லாம செத்து கொண்டிருக்கிறான். இவன் சொல்றான், இப்ப போய் அவன் எலிசா சொல்றான், நீங்க பள்ளத்தாக்கு எங்க மனாந்திரத்துல போயிட்டு வாய்க்கால்களை வெட்டுங்கப்பா அப்படின்னு சொல்றான். எப்படி வெட்டுவான்? மண்வெட்டியை வெட்டி கடப்பாறை எடுத்து வெட்டோம்னா அவனுக்கு தண்ணி தாங்க எடுக்கல, செத்துட மாட்டானா? அருமையான தெய்வப்பிள்ளை, கர்த்தர் உன்னை பாடுபடுத்தும் போதெல்லாம், உன்னை புடமிடும் போதெல்லாம் அதற்கு பின்னே ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை மறந்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்னது செஞ்சாங்க. அவன் போய் அந்த பள்ளத்தாக்கு எங்கு வாய்க்காலை வெட்டான், பந்தம் வெட்டான். வெட்டிட்ட பிறகு 20ஆம் வருஷம் அல்லேலூயா. 17ஆம் வசனத்தை படிங்க. அங்க ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றான், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள்,
கேட்க அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். காற்று வந்தா தான் மழை வரும், மழை வந்தா தான் தண்ணி வரும். ஆனால் நீங்க வெட்டின பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். கர்த்தர் சபைக்கு இப்படி கொடுக்கிறார். நீ வானத்தை பார்த்து மழை வரும்னு நினைச்சு நிற்க, நீ மழை வந்தாதான் தண்ணி வரும்னு நினைச்சு நிற்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, காற்றையும் காண மாட்டேன், ஒரு சைன் கூட இருக்காது, ஒரு அடையாளம் கூட இருக்காது. ஆனா கர்த்தர் உன் வாய்க்கால்களை நிரப்பும். இந்த வார்த்தையை நம்புங்க பிள்ளைங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை ஒண்ணுமே சைன் இருக்காது. ஆனா கர்த்தர் இந்த பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 18ஆம் வசனம் சொல்றாரு, இது அவருக்கு அற்பமான காரியம். இது அவருக்கு அற்பமான காரியம். உலக பெருசா தெரியும், இயேசு சுவாமிக்கு சின்ன காரியம். இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். நீ ஒண்ணு செய்யணும். அந்த 20வது வசனத்துல சொல்ற, அதிகாலையில பலி செலுத்தும் நேரத்துல அவன் செஞ்ச விஷயத்தை பாருங்க. அதிகாலை எழுந்துக்கிறான், ஆண்டவரை தேடுறான், பலி செலுத்துறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சோர்ந்து போய் கிடக்கிறான், தண்ணியில குடிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல. காலையில எழுந்து தேவனை தெரிந்து கொள்கிறான். 90ஆம் அதிகாரம் 14 அழகா சொல்றான், நாங்கள் வாழ்நாள் களி கூர்ந்து மகிழும்படி காலையில உதவி திருவையால் எங்களை திருப்பிட்டார். நீ காலையில எழுந்து ஜெபம் பண்ண அந்த ஜெபத்துக்கு மதிப்பு தர. அல்லேலூயா. நீ அதிகாலையில எழுந்து உன் குடும்பத்துக்காக உனக்காக நீ ஜெபம் பண்ணிப்பாரு. தேவன் திருவை உன் குடும்பத்தை ஆலோசி. அவன் அதிகாலையில எழுந்து வனாந்தரத்துல பலி செலுத்துறாங்க, தேவனை தேடுகிறாங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் யோர்தான் வழியாய் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏதோம் தேசத்தை தண்ணீர் நிரப்பிச்சான். உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கிறீங்க, எனக்கு வருமானம் இல்ல, என் பிள்ளை இப்படி தரித்திரமா சுத்தி கொண்டிருக்கான், எனக்கு எதுவுமே இல்லை, நான் எப்படி ஆண்டவரை, என்னால பலன் கூட இல்லை ஆண்டவரை, தண்ணி குடிக்காம நான் அப்படியே பலன் இல்லாமல் குன்றி காணப்படுகிறேன், எனக்கு என்ன ஆசீர்வாதம் வரும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த செயலும் பார்க்க மாட்டேன், ஆனா உன் வெட்டின வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய நடந்தது என்ன தெரியுமா? தண்ணி வந்த பிறகு அவன் எப்படி குடிச்சிருப்பான்? 7 நாள் குடிக்க எப்படி குடிச்சிருப்பான்? தண்ணி குடிச்சிட்ட உடனே மோவாபியர் சண்டைக்கு வரான். அவன் அதிகாலையில் எடுத்து பார்க்கறான், அந்த ஏதோ முழுதும் வனாந்தரம் முழுதும் தண்ணி நிற்குது. அந்த தண்ணி அவனுக்கு எப்படி தெரியுது? ரத்தமாக தெரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மோவாப் ராஜாக்கு பேச சொல்றா, அவங்க 3 ராஜாவும் சண்டை போட்டு வெட்டிக்கினாங்க, அதனால தண்ணி ரத்தமா தெரியுது, அதனால நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போயிட்டு கொள்ளடிச்சுட்டு வந்துருவாங்க. அல்லேலூயா. கடைசியில மோவாப் ராஜா தோத்து போனாங்க, கொள்ளையடிக்கப்பட்டான். அல்லேலூயா. கண்ணுல போடுவோம் பிள்ளைங்க. சமுத்திர மசிக்கிட்டு மெல்லக்கா சமீத்திர மல்லக்கா சமாத்தர மல்லத்திர விஷாந்தர வர்க்குணத்திர மஷக்கனுத்திர மசனுத்தி விதித்திர வதிதி விழுந்து விஷித்தரோடி கணவன் நான் முடிக்க போறேன் தேவனுடைய பல்லமை இறக்கி கொண்டிருக்க ரோசிலின் விடத்த அரைபாஷாந்தர மல்லக்கா சமாத்தி விஷக்கரோத்திர மசத்தினி மிலாந்திர பாஷக்கி கடமுடிக்க வேடி பார்த்துட்டு வாய ஆண்டவரை துதி வாயத்தை பேசு, அந்நிய பாஷையில பேசு. உள்ளதான சத்தம் இவ்வளவு ಶಿವದನ ಮರಕತನ ನಿಸಕತ ನಿಮಿದರ ಮಂದಲ ವಾಸಿಕತ ನಿಮಿನಕುತರ ಶಕರಶಕ ನಂತರ ಸಹಿತನ ಮಂದಕದ ವಶಿಯಾಂತರ ಮನ ಸಮಿದನ ವಶಿಕರನಿಕರ ದಿಕ್ಕರದನ ಮಸಿಯಾಂತರ ಬಲಕದರ ವಶಂತರ ಬಲಕದರ ವಿಷಯಾಂತರ ಮಾದರಿ ರಾಮದನ ವಶಿಕತರ ಬಲಕದರ ವಸನದ ನಿಮಿದರ ವಶಕರಾದ ದಿಕ್ಕರದ ದಿಕ್ಕತರೆ ನಿರಕಣತರ ವಸನದ ವಿಷಕರನಿಕರದ ನಿಮಿತರ ವಸನದ ಬಲ ಮರಕದರ ವಸಿಯಾಂತರ ವಶಕರ ಈ ಕಾತ್ರೆಯನ್ನು ಕಾಣ ಮಾಟ மழையை காண மாட்டேன், ஆனால் நீ நீதிய காரியம் உனக்கு கர்த்தர் செய்ய வாஞ்சிக்கிறார். நீ மற்ற கையை நம்பி இருக்காத, தேவனை நம்பியிரு. தேவன் வாய்க்கால்களை
ಶಕ್ತರಾದ ವಸಂತ ಮನಕಸ್ಯಾಂತರ ಶಕ್ತರಾದ ನಿರ ಸಂಗೀತದ ಶಕ್ತರಾದ ನಿಪಾದರ ಶಕ್ತರ ಓ ಶಿವರಾದರ ಮಸಿಕತರ ஓ நமசம்பாதன சக்கராதனா ஓ நிக்கற ஆண்டவரை பார்த்து சொன்னது இது அற்புத காரியம் ஆண்டவரே என் சூழ்நிலை மாறி ஆண்டவரே இந்த இடத்தை யாரும் அடைக்க முடியாது ஆண்டவரே இது உங்க முடியும் இது உங்க முடியும் நீங்க இதன் மீது வைராக்கியமாக இருக்கிறீங்க உங்க பிள்ளைகள் கண்ணீரோடும் ஆடுகளோடு உருவாக்கின ஒன்று அடித்து போவாதாக ஷவாகுதன மசிக்கத்தரா ஓ கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் நலனுள்ளவன் நலனற்றவன் நலனுள்ளவன் நலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் ஓ ஷபாதன தியாந்தர ஊழாங்கலாலே கோடியாத் விழுந்தது லேசான காரியம் கோழாங்கலாலே கோடியாத் விழுந்தது லேசான ஆழ்கடல் நீண்டது பரிபணம் பெறுவதும் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் சுபாசத்தோடு வாழ்க்கைய பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி போகணும் யோசிச்சுங்க வழியை தேடாத வழி இயேசு சாமி நானே வழி சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறவர் யாரை பார்த்து பிடிச்சுக்கோ உங்களோட நம்பிக்கை உன் வழிகளை கர்த்தர் நிரப்புவா கர்த்தருடைய வாழக்கமல் தலையாக்குவே கீழாக்கமல் மேலாக்குவே அமைதி சகித்து விழுபடி வழியை விழுபடி பலனற்றவனாயிருந்தாலும் என் தேவன் உதவி காரியம் அப்பா
என் தேவனுக்கு எல்லாமே லேசான காரியம் அப்பா. இதோ நாணயத்தின் தேவைகளை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கு. இந்த பாதைகளின் காரியத்தை என் தேவனே நீர் முடித்து தருவேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளுக்கு நன்றி இயேசுவே. அற்புதம் செய்கிற தேவன் நீர் அதிசயத்தை காண பண்ண போகிறீர்கள். ஆண்டவரே நாங்கள் அதிசயத்தை காண பண்ண போகிறீர்கள். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய மக்களோடு இவ்வளவு நேரமாய் உன்னுடைய வார்த்தைகளை எங்களோடு பேசுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் தேவனே பெரிய அதிசயங்களை செய்ய போகிறீர் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய அதிசயத்தை நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் பலப்படட்டும். இதோட பிள்ளைகளுடைய விசுவாசங்கள் பலப்படட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் லனமாய் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டு உம்முடைய ஊழியக்காரரை கர்த்தரே ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் பலப்படுத்துங்க. இன்னும் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தரே எடுத்து பயன்படுத்துவீர்களா. இந்த ஒரு நேரமாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீர்களா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே ஒருவரை மட்டும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். நாம் அனைவருமாய் கர்த்தரை சேர்ந்து ஸ்தோத்திரிக்கலாம். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவர் Seven o'clock எல்லாம் வரீங்களா? ஓகேவா? எல்லாரும் 7 மணி